இதானோட கடை ஒரு சின்ன கடைன்னு சொல்லலாமே. உள்ளுக்குள்ள இப்படி இருக்கு. இதுல இருந்து மலை உச்சியில ரொட்டி சாப்பிட்டா இருக்கு. ரொட்டி அதோட சேர்த்து அந்த மஷ்ரூம்ல கறி, பருப்பு கறி. இப்ப மதிய டைம் வந்து சொன்னா லஞ்சுக்கு சோறு. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க கடை திறப்பு? 6 மணிக்கு காலையில 6 மணிக்கு வந்துருக்கு. இதுக்கு முன்னுக்கு நாங்க 5 மணிக்கு திறக்கிறது தான் எங்க ஐடியா. விடியச்சா 5 மணி. சூப்பர். பருப்பு கறி, உருளைக்கிழங்கு டெவல், கோவா, அங்கால வந்து ஆசனி பலாக்கா, பருப்பு வடை, உளுந்து வடை. சோறு கொஞ்சம் தான், பூரா கறி தான் இருக்கு. இவ்வளோ கறியோட சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது சுட சுட சோயா சமைச்சு கொண்டு வந்திருக்காரு அண்ணா. வெல்கம் டு ஆர்ஜே கேஜே. ஓகே, இன்னைக்கு வந்து நாங்க எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சத்தியமா எங்களுக்கு தெரியாது. இது ஒரு மலையகம். மலையத்துல எந்த ஊர் அப்படிங்கிறது தெரியாது. அதாவது பசறைக்கும் பதுளைக்கும் இடைப்பட்ட ஒரு ஏரியா. எந்த ஏரியான்னா அது பேவஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம். அதாவது இன்னைக்கு நாங்கள் எஸ்டேட் பகுதியில எல்லாம் போய் ஒரு சில இடங்களை பார்த்துட்டு வந்திருந்தோம். அண்ட் வந்து நேற்று நாங்கள் வரும்போது அண்ணனோட கடையில தான் சுட சுட ரொட்டி சாப்பிட்டு சுட சுட பிளேண்டியும் குடிச்சோம். அடிச்ச குளிருக்கு சும்மா செம்மையா இருந்துச்சு. உண்மையில வந்து மலை உச்சியில ரொட்டி சாப்பிட்டா இருக்கும். எப்படி இருக்கு அந்த குளிரோடு இருக்கும். செம்மையா இருந்துச்சு வந்து உண்மையிலே வந்து. ஸோ இப்போ திரும்பவும் வந்திருக்கோம். நீங்களும் வந்து இந்த பக்கத்துல இருந்து சாப்பிட்டு போகலாம் அண்ணன் கடையில. அதனால வந்து காண்பிக்கிறோம். அதாவது எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அண்ணனோட கடையில தான் அவ்வளோ பிரமாதமா இருக்குங்க. சுட சுட அந்த ரொட்டி அதோட சேர்த்து அந்த மஷ்ரூம்ல கறி, பருப்பு கறி. இப்போ மதிய டைம் வந்து சொன்னா லஞ்சுக்கு சோறு எல்லாம் இருக்கு. மோர் மட்டும் கிடையாது. நேற்று வந்து நாங்கள் ஈவினிங் டைம் வந்துருவோம். ஒரு நைட் டைம் போகுது. அந்த டைம்ல வந்துருந்தாங்க. ஆனால் இப்போ மதிய டைம் வந்திருந்தாங்க. இப்போ வந்து இங்கே வந்து லஞ்ச் எல்லாம் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரியல. ஒரு வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சரி, இப்போ எவ்வளோ காலமாக நீங்கள் கடை வச்சிருக்கிறீங்க? நாங்கள் 2 வருஷமா. 2 வருஷமா. இப்போ முக்கியமான முதலாவது ஒரு கேள்வி, மண் சரிவு ஏற்பட்டது உங்களோட இந்த வாரத்தின் முன்பு எல்லாம் வந்து சரிஞ்சிருந்தது. அந்த டைம்ல உங்களுக்கு ஒன்றும் நடக்கலையா? என்ன பைசிக்கல் நிப்பாட்டி இருந்து போயிட்டு தண்ணியில் அந்த போக் அடிபட்டு தண்ணியோட போச்சா? தண்ணியோட போயிட்டு பனியை தான் எடுத்தோம். அங்க போய் திரும்ப எடுத்துட்டீங்க? பைசிக்கல் எடுத்துட்டோம். சரி, இப்போ எவ்வளோ காலமா இந்த கடை வச்சு நடத்துறீங்க? 2 வருஷம். 2 வருஷம் அப்படி போய்கொண்டிருக்கு. நல்லா இருந்தது உண்மையில வந்து. போய் சொல்ல கூட வந்து நாங்களும் உண்மையை சொல்றோம். உண்மையில இது வீடியோக்கெல்லாம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். அடுத்தவங்க வந்து பலம் பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்க உண்மையை சொல்லி ஆகும். அந்த வார கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க? நல்லா இருந்தா அவங்க தான் சொல்ல நல்லா இருக்கு. சரி, இந்த ஐடியா அப்படி வந்து முதல்ல வந்து இந்த கடை தான் ஓப்பன் பண்ண போறீங்க வந்து இந்த பசர பதில ரோட்ல நல்ல சாப்பாடு கடை ஒன்று இல்லை. அதனால நாங்க ஒரு முயற்சியாக பார்க்கறதுக்கு உண்மையிலே வந்து ஒரு சின்ன கடை மாதிரி போட்டுட்டு நல்ல லொகேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் மத்தியானம் சாப்பாடுலாம் இருக்கும்னு சொல்லி நினைக்கல. அப்ப என்னென்ன சாப்பாடுகள் இருக்கு இங்க வந்து? நமக்கு காலையில் ரைசன் கறி இருக்கு. காலையில எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க கடை திறப்பீங்க? 6 மணிக்கு திறப்பீங்க. காலையில 6 மணிக்கு வந்துருக்கீங்க. இதுக்கு முன்னுக்கு நாங்கள் 5 மணிக்கு திறக்கிறது தான் எங்க ஐடியா. விடியச்சா 5 மணி. சூப்பர். அதுவும் பெட்டிக்குள்ள நைட் பஸ் முப்பாட்டுற மாதிரி தான் எங்க ஐடியா. சூப்பர். நம்மளுக்கு தான் கேளுங்க. ஏட்டன் பதில் அந்த ஏட்டன் நோட்டகலப்பும் பஸ் முப்பாட்டுறது தான் எங்க நைட் சாப்பாடு. 5 மணிக்கு திறந்து நைட்ல எத்தனை மணிக்கு அடைப்பீங்க? நாங்கள் 9-10 மணி விளையாடும். 9-10 மணி வரைக்கும் இருக்கு. என்னென்ன ஃபுட் எல்லாம் உங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு? எங்கள்ட இருக்க காலையில் ரைசன் கறி, ரொட்டி, இடியாப்பம் அதெல்லாம் இருக்கு. இட்லி இருக்கு. மற்றபடி பகல் சாப்பாடு இருக்குது. ரொட்டி எங்கள்கிட்ட மெயினாக போகும். காளாங்கறியும் ரொட்டியும் தனி மூட்டை கொச்சிக்கா சம்பல் இருக்குது. உளுந்து வடை தனி உளுந்து வடை தான். அதாவது எதுவுமே நம்ம கலக்காம தனி உளுந்து வடை தான். தனி உளுந்து வடை இது நாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது கேரளாவுக்கு போனீங்கன்னா சேட்டா கடையெல்லாம் பெட்டி கடை சின்ன சின்ன கடையில எப்படி இருக்குமோ அதே மாதிரி மினி கேரளாங்க இது. அதாவது இங்க அண்ணா இங்க இந்த சேட்டாவோட கடை தான் எங்களுக்கு. அடிக்கிற குளிருக்கு வந்து சட்டப்படுறது சாப்பிடுறது அதான் வந்து. சரி, ஓகே, நாங்கள் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கும்போது லொகேஷனை காட்டுறோம் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி. லொகேஷன் இது பசர பதில் ரோட்ல ஆறாங்கட்டையில இருக்கு. வேவஸ்ங்கிற இடத்துல தான். வேவஸ்ல ஆறாங்கட்டை அப்படிங்கிற சரியா அந்த வெண்ட்ல இருக்கும். இதை பாத்தீங்கன்னா சொன்னா அழகான வியூ. என்ன இங்க எல்லா வியூமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால பதிலட்டோ பசர ரோட்டு. ஸோ இந்த ரோட்டில் வேவசையில் ஆறாங்கட்டையில் இருக்கு. ஸோ வந்து நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் இன்னும் ரிவ்யூ பண்ணுறோம். உள்ளே போய் என்னெல்லாம் இருக்கு, இன்னும் எப்படி சாப்பிட்றதுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து நான் வீடியோவில் கண்டிப்பாக காண்பிக்கிறேன். இதான் நாங்கள் சொன்ன அந்த பிரதான பாதை என்று சொல்லலாம். இங்கே பக்கம் வந்து அழகா தேயிலை இது. இங்கே பக்கம் வந்து ஒரு மழை விழிச்சென்று தண்ணி வந்து ஒன்று இருக்கு. அதில் அருவி அங்கால மினி அருவி, மினி வாட்டர் ஃபால்ட். அதில் தான் வந்து அவங்களோட பைக்கை நிறுத்தி வைக்கின்றா. இந்த டைம் வந்து அந்த அனர்த்தத்தில் ஒரு பைக்கும் வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிட்டுன்ற மாதிரி வந்து சொன்னார் அண்ணா வந்து. குளிக்கிற மினி வாட்டர் ஃபால்ட் இருக்கான் ப்ரோ. அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த சைட்ல இருந்து சரிஞ்ச மண்ணெல்லாம் வந்து இன்னைக்கு குளிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதை பாருங்க, அப்படி இருக்கு தண்ணி போய்கொண்டிருக்கு.
செமையான இருக்கு. வர டைம்ல நீங்கள் அப்படியே உன்னை மறந்து ரெண்டு வரி வந்து எனக்கு மேல படிக்க மாட்டாங்க. அப்படிதான் view. டேய் அவங்கள்ட்ட கடைக்கு வந்து தண்ணீரா இங்கிருந்து வந்து ஒன்று இருக்கு தெரியுமா? தண்ணியை பேணிட்டு அதுக்குள்ள அவங்க அந்த சிங்கிக்குள்ள பாஞ்சு கொண்டே இருக்கு. காஞ்சிக்கோட்டை இருக்கு. பார்த்து நான் வந்து சரி ஓகே இப்போ வந்து மதிய சாப்பாடு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து பார்க்க போகிறேன். இந்த வியூ எல்லாம் பாருங்களேன் பிரதர். எங்கே வரீங்க? எங்கே வரீங்க? எதுலேருந்து எங்கே இருக்குது? ரொம்ப cool. இந்த டைம்ல ஆபத்து கிடையாதா? அப்படி ஒரு ஆபத்துன்னு இல்லை. ஓகே. அப்படி இது வந்து எங்க நிலம் வந்து இந்த மழைனால தான் சூறாவளியா இருந்ததுன்னா இல்லாட்டி இதெல்லாம் சின்ன தண்ணிகள் தான் போகும். சின்ன தண்ணி தான். ஸோ அண்ணன் கடையில் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மினி வாட்டர் ஃபால்ட் இருக்கு. ஸோ நீங்கள் லைட்டாக என்ஜாய் பண்ணலாம். அண்ணன் கடையில் அப்படி சுட சுட சாப்பிடலாம். அட்டை இருக்காதண்ணா சிரிக்கிறாரு. டாப்பா குடியிருது. என்ன குடியிருது? அம்மா சொர்க்கம். இந்த மறுபடியும் காடுகள் தாண்டி மலைகள் தாண்டி இது குளிக்க இங்க பாரு. வாவ் கிணறு மாதிரி இருக்கு பிரதர் உள்ள. பாத் மாதிரி இருக்கு. இதுக்கு கொஞ்சம் எந்த பாதிப்பும் இல்லை. ஃபுல் டைம் இப்படி தண்ணி வந்து கொண்டே இருக்குமா? நெக்ஸ்ட் டைம் வாரம் குளிக்கிறோம், என்ஜாய் பண்றோம். ஆமா இந்த டைம்ல சாப்பாடு இருக்கு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு அண்ணா கடை அந்த இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட எத்தனை அடி தண்ணி இருக்கும்னா அது? இந்த அளவுக்கு அது போதுமே. இந்த அளவுக்கு தண்ணி இருக்குதா? நல்லா இருக்கு. ஆனா இப்ப குளிச்சா செத்து போயிடும். ஆமா இப்ப குளிச்சா செத்துருவோம். தேங்க்ஸ் நான் உண்மையிலே இடத்த காண்பிச்சதுக்கு. நல்ல ஒரு லொகேஷன். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் இங்கெல்லாம் போய் குளிக்கணும் அப்படி சொல்லி தேட வேண்டியது கிடையாது. பசரட்டோ பதுல ஆறாங்கட்டையில் இது இருக்குது. ஸோ இங்கே வந்து நார்மலாக குளிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்ல கிளியராக இருக்குது. கண்டினியூவாக வந்து தண்ணி வந்து கொண்டே இருக்கும். ஸோ அப்படியே கூலாக குளிச்சுட்டு அப்படியே சூடாக குளிக்கலாம். பார்த்துட்டு வந்து சிங்குக்குள்ள அந்த தண்ணி வந்து கொண்டே இருக்கு. இங்கிருந்து வர தண்ணி தானே? அப்ப இது என்ன சொல்ற எனி டைம் வாட்டர் 24 hours. இதுக்கு முதல்ல நீங்க எங்க கடை வச்சிருந்தீங்களா? நாங்க இங்க தான் நம்ம கடை மதுரையில இருந்துச்சு. அங்க ரெண்ட்டுகளா இருந்தனால இங்க வந்துடும். ஓகே சூப்பர். அப்ப அதுல போட்டிருக்க போர்டு சிங்களத்துல போட்டிருக்க உங்கள்ட்ட கடைக்குரிய போர்டா? தமிழ்லயும் போட்டுவிட்டா நாங்களும் வாசிக்கலாமே. ஓகே அப்ப அடுத்த வாட்டி வரும்போது தமிழ்லயும் அங்க போர்டு இருக்கு. சின்ன ரிக்வெஸ்ட். அழகு. ஏன் நான் கேரளாண்டு சாகர்னு தெரியுமா பிரதர்? இதுக்காண்டி தான் வருது சார். இந்த நேச்சுரல் பிளேஸ் அதிகமா இருக்கு. அங்கேயும் இப்போ போன இயர்ஸ் தான் ஒரு அந்த இங்க போன மாதிரி அங்க ஒரு பெரிய ஒரு கிராமம். அங்க கடும் பாதிப்பு. அந்த கிராமம் ஒட்டு மொத்தமா நைட்டோட நைட்டா படிச்சுட்டு போயிட்டு அதுல பேரு ஏதோ ஒரு பேரு அந்த ஏரியா தான் தேடி போனீங்க. பாருங்க இந்த ரோட்லாம் ஃபுல்லா அப்படியே மஞ்சள் நடந்தது. ஆனா இந்த வியூ நார்மலா பாக்கல. இப்ப இந்த அனந்தத்தால பாக்கல வந்து இப்படி இருக்கு. ஆனா நீங்க உங்களுக்கு தெரியுமா ப்ரெஷர் இல்லாட்டி ஏதாவது ஒரு டென்ஷன் சொல்லி சொன்னா நம்ம மலையை பக்கம் தான் வந்து பயணத்தை மேற்கொள்வோம். ஏன்னா எனி டைம் கிளைமேட் வந்து கூலாகும். வந்து ஒரு மூடை வந்து நல்லா ஆக்குற மாதிரி இருக்கு. அது அவங்களோட மைண்ட்ல இருக்கிற டிப்ரெஷனுக்கு பெஸ்ட் மெடிடேஷன் எங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க அதாவது சென்டருக்கு வந்தீங்கன்னா சரி இங்க அடிக்கக்கூடிய கூல் காத்து இதமான ஒரு நேச்சுரல் பிளேஸ். இந்த ஸ்பாட்ல இருந்து இளையராஜா இல்லைன்னு சொன்னா ஜேசுதாஸ் சாங்ஸ் கேட்டுட்டு சுட பிளேட்டு குடிச்சு சுட ரொட்டி சாப்பிட்டா அதை விட வேற எதுவுமே கிடையாது. இதான் கடை ஒரு சின்ன கடைன்னு சொல்லலாமே. உள்ளுக்குள்ள இப்படி இருக்கு. இதுல இருந்து இது சாப்பிடக்கூடிய இந்த புயலால அண்ணனோட கடையும் பாதிக்கப்பட்டிருக்கு. வழியால அது வந்து போட்டிருக்காங்க. மழை டைம் வந்தாலும் உங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. ஆமா பிரதர். ஸோ இங்க வந்து பாருங்க அப்பா தக்காளி வித் ஆசனி பலாக்கா கறி சமைச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்க கோவா கறி. அண்ட் அதே மாதிரி இங்க ஐயோ பருப்பு ஃபேவரட். ஸோ இங்கே வந்து சிவப்பு சோறு இருக்குது, ரைஸு அண்ட் அதோட சேர்த்து ரொட்டி. அதெல்லாம் தான் வந்து இப்போ எடுத்து சாப்பிட போகிறோம். இல்லை அதுக்கு மஷ்ரூம் கறியெல்லாம் சாமி செய்கிறாங்க. அண்ணனோட கிச்சன் பார்த்து நார்மலாக அப்படி தான் இருக்கும். சேட்டா கடை மாதிரி தான். சேட்டா உள்ள வந்து நார்மலான ஒரு கிச்சன் சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருசாக சொல்லலாது. ஆனால் அளவு
அவங்களான கிச்சன். நான் சொன்னேன் வந்து இந்த தண்ணி வந்து எனி டைம் வந்து கொண்டு இருக்கு. அந்த தண்ணி வந்து அப்படியே மலையிலிருந்து வர தண்ணி அப்படியே எனி டைம் வந்து கொண்டு இருக்கு. அண்ணா இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட கடையில் என்னென்ன அவைலபிளா இருக்கோ அதெல்லாம் தர போறீங்க. சாப்பிட போறோம் வயிறு முட்டை. சரிங்களா? நாங்கள் மெயினாக வந்து ரைஸ் தான் சாப்பிட போகிறோம். எங்களுக்கு மற்ற கொஞ்சம் சாய்ஸ் பண்ணுறது தந்தீங்க. சரிங்களா? பாருங்க இன்னைக்கு நம்ம சேட்டா கடையில சிக்கன் கறி, பருப்பு கறி, அப்படி அது என்ன கறிங்கக்கா? அது கிழங்கு டேபிள், ரைட், உருளைக்கிழங்கு டேபிள். அப்புறம் இது கோவா. அங்கால வந்து ஆசனி பலாக்கா, ரைட், அவ்வளோ இருக்கு. பருப்பு வடை, உளுந்து வடை அப்படி சேர்த்து ரொட்டியும் எடுப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு பரிமாறு அப்படியா? ஓகே, இந்த மலையை சாப்பிடு சொர்க்கம். நாங்கள் பின்னால் ஒரு காட்டுறாங்க சரி போய் கொண்டு கால் தடக்குனா சரி. எப்படி இந்த லொகேஷன் கிடைக்காது, வேற எங்கேயும் கிடைக்காது. கொஞ்சம் மடங்கு போடுறது, ஏன்னா கறி நிறைய இருக்கு. வா கொண்டு பிளேட்டு தான் பசிக்குன்னு கத்துறான் முடியல. இந்த கம்பெனிக்கு சேர்ந்தா நீ இப்போ சாப்பாடு இல்லை. எங்கட கம்பெனி பார்த்து அப்படின்ட்டு அதான்டா வாரம் அன்னைக்கு அவன் ஓடுறான். சம்பளா தனி கொச்சி வச்சம்பளன்னு. ஐயோ, மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து காரசாரமா தான் சாப்பிடுவாங்க. இங்க வெதற்காக வேண்டி நான் வச்சிடுங்க. மற்ற எல்லாம் வந்து சுட இருக்கு. அதான் முதலாவது விஷயம். முதலாவது இந்த பருப்பு எடுக்கும். நான் நம்மளோட ஃபேவரட் பருப்பு வந்து கிழங்கு டேவலா எங்கள் ஏரியா சாப்பிட்றாரு. ஆமா, புஃபே சாப்பாடு வாங்க. வரித்தனம் சிக்கன் ப்ரோ, இதை ப்ரோ எடுப்போம். இல்லை, இது ப்ரோ எடுப்போம். ஒரு வடை ஒன்று எடுப்போம். எல்லாரும் ஒவ்வொரு பீஸ் தானா? கோய் கூடாதா? சிக்கன், வாவ், தக்காளி, பொட்டாட்டோ, டொமாட்டோ. நேற்று இந்த ஆசனி பழக்க கறி மறக்கலாடா. நேற்று ஒரு கோயிலில் வரும்போது என்ன அது இது செய்தவங்கடா, என்ன செய்தவங்க? அன்னதானம். ரைட், இங்கே பாருங்க. இதை விட வேற என்னது? பருப்பு உடம்பு எடுத்துக்கொள்ளும். கணக்கு வச்சுக்கொள்ளுங்கடா, சரியா? அக்கா பில் கேட்டா கணக்கெட்டா சொல்லி பாருங்க. சோறு கொஞ்சம் தான், பூரா கறி தான் இருக்கு. சொர்க்கம் அது வீடு பின்னால சரிஞ்சா தெரியல. வல்லது கிடக்கும். சொல்லு, நீ சொல்லுங்க. உளுந்தோட சொன்ன மாதிரி தனி உளுந்து நல்லா இருக்கு. இல்லைன்னா கோதுமை தான் கூட மிக்ஸ் பண்ணுவாங்க நிறைய இடத்துல. இப்போ எனி டைம் வேலை நடந்து கொண்டு இருக்கிறாப்பா மெயின். ரைட் பிடிச்சி மாப்பியே மண்டைக்கு வருது. எடுத்தியா? எது கோழி இல்லையா? இல்லையா? சுத்தம். அது ஏன் தெரியுமா அவ்வளவு காரமா சமைக்கிற? எவ்வளோ இதாக இருக்குன்னு வரும். ஆனால் சூடாகவும் இருக்கு உண்மையில். ஏதாவது ஒரு விஷயம் என்ன? ஏன் காரமா சமைக்கிற சொல்லு. இங்கால இங்க இருக்கிற வெதருக்கு எல்லாம் கார சாமான் தான் சாப்பிடுவாங்க. நம்மட கொஞ்சம் சாப்பிட்டா அவ்வளோதான். அதுக்கு அவ்வளோ குளிராக இருக்கு. ஆனால் சாப்பிடக்குள்ள சூப்பராக இருக்குண்ணே. வேற லெவல். இதை பாருங்க. இப்போ வந்து சுட சுட, அதாவது சாப்பிட்டு இவ்வளோ கறியோட சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது சுட சுட சோயா சமைச்சு கொண்டு வந்திருக்காரு. அதாவது இலங்கையில மோஸ்ட்லி நிறைய பேர் சமைச்சு சாப்பிடக்கூடிய சாப்பாடு மலைய பகுதியெல்லாம் பருப்பு சோயா கண்டிப்பா இருக்கும். ஆசையா இருக்கு சாப்பிடுவோம். உங்களோட பாடுதான் இந்த மலைக்கு இப்படி சாப்பாடு கிடைக்கிறன்ற பெரிய விஷயம். அதுவும் இந்த அனர்த்த நேரத்துல இப்படி, அதாவது திருப்தியா சாப்பிட்றன்ற பெரிய விஷயம். ஏன்னா நாங்களாம் நினைச்சிட்டு வந்து உங்களை கடையெல்லாம் திறந்திருக்குமோ கஷ்டம் அப்படி இப்படி சொல்லி. ஆனா அண்ணன் பாதிக்கப்பட்டாலும் நிறைய பேரை பசியா ஆற்றுறதுக்கு கடையை போட்டு வச்சிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். ஓகே, பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இப்போ ரொட்டியும் கிடைச்சிருக்கேன்னு சொன்னால் அண்ணன் கடையில் ரொம்ப ஸ்பெஷல். அதாவது மதிய நேரத்தில் இந்த சாப்பாடு இருக்கும், மற்ற நேரங்கள்லாம் வந்து சுட சுட ரொட்டியும் சம்பளம் தான். நீ இப்போ தான் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு பார்க்குறேன். வீடியோ இப்படி சொல்லுங்களேன், வீடியோக்காக. அது எனக்கு பசிக்கல, ஆனால் வீடியோக்காக சொல்லு. ரொட்டியை காண ஆசை வருது. அவன் அப்படி தான் நான் சொன்னேன். எவ்வளோ நேரம் கவராமே அங்கே பாரு, அவனை சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி. நான் 2வது சோறு எடுக்கல. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. நான் சாப்பாடு எப்படி காட்டுறதுக்காக வேண்டி. ஓகே,
ம் ரைட்டு. இனி லாஸ்ட்டாக வர வேண்டிய பாக்கி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளேன் டீ சுட சுட. இவ்வளவு சாப்பிட்டுருந்தாங்க, 2-3 நேரம் போட்டு சாப்பிட்டுருந்தாங்க. மொத்த பில்லு மேல சேர்த்து 2490 ரூபா. ஆமா, அதாவது இவன் 2 வாட்டி சிக்கன் பீஸ் வச்சு எடுத்துட்டான். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பிளேன் டீக்கு இதில் இந்த படக்கடை வந்து ரொட்டி கட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து 2490. சில டைம் எங்களுக்கு சின்ன ஆஃபர் போட்டுருக்கலாம், நீங்க வந்து பாருங்க. அதான் அது சின்ன ஆஃபர். அந்த பீஸ் சிக்கன் பீஸ் எல்லாம் ஆஃபர் போட்டிருக்கலாம். ஆனால் வந்து அது ஓகே, இந்த சாப்பாட்டுக்கு இந்த டைமில் இது கிடைக்கிறன்ற பெரிய விஷயம். எவ்வளோ காசு கொடுத்தாலும் சாப்பிட தான் வேணும். பிளேன் டீ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா? ஃபைனலாக வந்து புதினா இலை போட்ட பிளேன் டீ. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். பட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பிபில டு பதுளைக்கு வர வேண்டியது பசறையெல்லாம் தாண்டி தான் வரணும். பிபிலேருந்து வரதா இருந்தால் மோஸ்ட்லி மட்டக்களப்புலேருந்து வரவங்களாம் பதுளை வரேன்னு சொன்னால் இந்த ரூட்டெல்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ண்ணா இந்த வீடியோ. இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக பைக்லேயோ கார்லேயோ மற்ற வாகனங்களை வந்தீங்கன்னு சொன்னால் அன்னாட கடையில் வந்து நிப்பாட்டி தாராளமாக அற்புதமாக அருமையாக சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ வந்து இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். ஓகே, பாய்.